கனிமொழி அக்கா எந்த இடத்துல நாடாரும் சொல்லல. இவர் சொல்லுத மாதிரி இவர் லைனுக்கே போயிருவோம். இவர் சொல்லுவார்ல, நான் யாருங்கிறத நான் தான்டா சொல்லணுங்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே சொல்லல. இவரைத்தான் சொல்லுதாங்க நிறைய பேர். இவர் சீமான் இல்ல சைமனு, அப்பா பேர் செந்தமன் இல்ல செவுத்தியா நாடாரு, இப்படி நிறைய பேர் சொல்லுதாங்க. நீ சொல்லுவ அப்படி, நீ சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊர்ல பாருங்க, இப்ப நமக்கு நாகர்கோவில் சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் இன்டீரியரா போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஏய் சைமன் எங்க ஆளுக்கப்பா, மலையாளிப்பா அப்படிங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? நீ யாருக்கிற நீ தானப்பா சொல்லணுங்கிற. அதே மாதிரி கனிமொழி அக்கா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அதை குறிப்பிட்டுதான் நீ பேசணுமே தவிர, 4 பேர் ஏதாவது கிறுக்கு போய் எவனா பேசிட்டு போவான், அதை கேட்டு நீ பேசிட்டு இருந்தன்னா வாட்ஸ்அப் போராளினே அவரு. வாட்ஸ்அப் போராளி. பேஸ்புக்ல எலிட்டேட்டர் ஏன்டா சண்டைக்கு வந்தாரு. எப்படி இருப்பாரு ஒரு கட்சி தலைவர். விமர்சனங்கள் வருது, அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, பார்த்திருக்கிறோம். கூலின்னு வார்த்தை வந்து அவரை ரொம்ப ட்ரிகர் பண்ணிருச்சு, ரொம்ப கூலின்னு சொல்லியிருக்க கூடாது, அவரை ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இனி கூலின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா உண்மையில உழைச்சு சாப்பிடுவேன். நீங்க அவரை போய் கூலின்னு அவர் எப்படி அவர் ஏத்துக்கிடுவாரு? அவர் கூட இருக்க துறைமுருகன் தான் ஏத்துக்கிடுவானா? அவருக்கு வாங்கி கொடுக்கிற தேவை ஏத்துக்கிடுவானா? யார் ஏத்துக்கிடுவா? அவர் அதிபர்னே, அவரை போய் கூலிங்கிறிய நீங்க, அது எப்படி?